இப்போ இந்த படத்தை போய் பார்த்தா கதை என்னவா இருக்குன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் பெரிய 2 கேங்ஸ்டர் கும்பல் வந்து உட்காந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் ஒன்று கமலஹாசனுடைய குரூப்பு, இன்னொன்று ஒரு சேட்டு ஒருத்தர் இருக்கார், அந்த குரூப்பு. இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சு சமாதானமாக போகும்போது வெளியே பார்த்தா இந்த சேட்டு வந்து வெளியில் போலீஸுக்கு இன்ஃபார்மராக இருந்திருக்கான், போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்றான். போலீஸ் குரூப்பு இவங்கள ரவுண்டு கட்டிடுது. நம்ம ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அலர்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்டில் வீடு வீடாக பேப்பர் போடக்கூடிய ஒரு கேரக்டர் ஒன்று சுட்டு கொல்லப்படுது. அந்த கேரக்டர் யாருன்னா சிம்புவுடைய அப்பா. சிம்பு சின்ன வயசாக இருக்கும்போது அவர் சுட்டு கொல்லப்படுறாரு. சிம்புக்கு ஒரு 7-8 வயசு இருக்குன்னு வச்சிங்களேன். கதையில் சிம்பு பேர் அமரன், தங்கச்சி பேர் சந்திரா. இவங்க 2 பேர் இருக்கும்போது அங்கேருந்து கமல் தப்பிச்சு போகிறாரு. இந்த சிம்புவை வச்சு தான் அங்கே தப்பிச்சு போகிறாரு. நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூடயே வச்சுக்கிறாரு, வளர்க்குறாரு. சிம்பு வந்து அந்த சமயத்தில் சொல்கிறாரு, எனக்கு சந்திரான்னு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நீ கவலைப்படாத, உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு.